ஒரு ஹீரோயின்லாம் அந்த காலத்தில் வரணும் அப்படின்னாலே அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணுமா, பாட தெரிஞ்சிருக்கணும், ஆட தெரிஞ்சிருக்கணும், தமிழ் பேச தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோ டேலண்ட் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரேடியோ ஜாக்கும் அந்த மாதிரிலாம் டிமாண்ட் இருந்துச்சா சார்? என்ன மாதிரி குவாலிட்டிஸ் எதிர்பார்த்தாங்க? குஷ்புவை நான் வந்து நேர்காணல் கண்டிருக்கிறேன். எங்கன்னா ஒரு நடிகர் பாண்டியராஜன் வீட்டில் அவங்க வந்து அங்கே போய் அவங்கள பண்ணியிருக்கிறேன். அப்போ வந்து குஷ்புலாம் வந்த நேரம், அதனால ஒரு பெரிய இது கிடையாது. இப்போ பெருசாக பேசப்படுறாங்க. நான் அங்கே போகிறேன் 83ஆம் ஆண்டு. போன உடனே எனக்கு பயந்துட்டேன். ஏன்னா நம்ப மாட்டீங்க, அந்த தீவுக்குள்ள 10,000 பேர் வந்திருக்காங்க இந்தியர்கள். திரு லீ குவான் யூ முதல் பிரதமராக வந்த பிறகு நாட்டை ஒருங்கிணைக்க வேண்டும், தொகுதியாக தனித்தனி தீவுகளாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சமூக நிலையங்களை உண்டாக்குனார். ரஜினிகாந்த் அவர்கள் சிங்கப்பூருக்கு வர்றாங்கன்னா அவர் வந்த பொழுது சும்மா அறிவிப்பு போட்டாங்க. ஏன்னா அந்த உள்ளரங்குன்னு ஒன்று, இண்டோர் ஸ்டேடியம்னு ஒன்று இருக்கு, பெரிய அரங்கு, 12,000 பேர் இருக்காங்க. முதன் முறையாக ஒரு 12,000 பேர் கொண்ட அந்த உள்ளரங்கா வந்தது அவர் ரஜினிகாந்த் வந்தப்பதான். அதாவது விமான நிலையத்திலே அவரை வரவேற்கிறதுக்கு 2,000 பேர் போயிட்டாங்க. அவருக்கு எது ஒண்ணுங்க, ஒரு நடிகர் எம்ஜிஆர் மாதிரி அவருக்கு ஒரு இழுப்பு சக்தி இருக்கு. அவருடைய தாய்மொழி தமிழாக இல்லாவிட்டாலும் தமிழரை மயக்கக்கூடிய அந்த மாய சக்தி அவருடைய பேச்சில் இருக்கு. சிவாஜி கணேசன், எஸ்பி பாலசுப்ரமணியம், இளையராஜா, கவுண்டமணி, செந்தில், பிரபு, ராதிகா, யாரோ நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா NS நாராயணன் அவர்கள் தான் இருக்காங்க. இவரை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து மீடியாவை ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ரேடியோ ஜாக்கியாக இருக்கட்டும், வீடியோ ஜாக்கியாக இருக்கட்டும். இப்போ வந்து அது ரொம்ப ஒரு நார்மலான விஷயமா ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் ஃபஸ்ட்டு மீடியா வந்த புதுசில் ரேடியோ ஜாக்கியாக ஒர்க் பண்ண ஒரு நபர் கிட்டத்தட்ட 15 வருஷம் ரேடியோ ஜாக்கியாக இருந்திருக்காரு. ஸோ எப்படி இருந்திருக்கும்ல, அப்போல்லாம் வந்து எவ்வளோ டிமாண்ட் இருந்திருக்கும், எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர்கிட்ட யூனிக்கான டேலண்ட் இருந்ததுனால தான் அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் எல்லாம் இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. ஸோ அவரை இன்னைக்கு நான் இன்டர்வியூ பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். அஃப்கோர்ஸ் இது ஒரு ட்ரெஷரான இன்டர்வியூ அப்படின்னு தான் சொல்லணும். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஸ்வீட் சார். நிஜமா உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார், ஆஸ் அ வீடியோ ஜாக்கியா. ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார், உங்களுடைய அந்த ரேடியோ ஜாக்கி கெரியர் வந்து, பிகாஸ் அந்த டைம்ல ரேடியோ ஜாக்கின்னு என்னன்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஒரு ஹீரோயின்லாம் அந்த காலத்துல வரணும் அப்படின்னாலே அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணுமா, பாட தெரிஞ்சிருக்கணும், ஆட தெரிஞ்சிருக்கணும், தமிழ் பேச தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோ டேலண்ட் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரேடியோ ஜாக்கும் அந்த மாதிரிலாம் டிமாண்ட் இருந்துச்சா சார்? என்ன மாதிரி குவாலிட்டிஸ் எதிர்பார்த்தாங்க? ஏன்னா நான் வந்து வேலைக்கு வந்து சேர்ந்தது அந்த வானொலியெல்லாம் சிங்கப்பூர்ல தான் இருக்குது. ஆகையால இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் சில வேறுபாடுகள் இருக்கு. சிங்கப்பூர்ல என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, அந்த பணிக்கு நீங்கள் வந்து ஆற்றக்கூடிய திறன்கள் என்னென்ன இருக்குன்னு தான் பார்த்தாங்களே ஒழிய, நடிப்புலாம் அதுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லிட்டு எழுத்து திறன் இருக்கா, பேச்சு திறன் இருக்கா, இந்த உச்சரிப்பு குறை இல்லையா, அதெல்லாம் பார்த்தாங்க. அதனால் நான் வந்து அந்த வானொலி, சிங்கப்பூர் வானொலியில் சிங்கப்பூர் ஒலிபரப்பு கழகம்னு அது செயல்பட்ட போது, நான் வந்து என்னுடைய 17வது வயதிலேயே நான் போய் வானொலியில் 2 தொடர் நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து களிப்புடன் கற்போம், இன்னொன்று வந்து எளிய இலக்கணம். ரெண்டுமே தமிழ் சம்பந்தப்பட்டது, பாடம் சம்பந்தப்பட்டது. நான் அப்போ ஒரு மாணவனாக இருந்ததால் இதை வந்து கிட்டத்தட்ட ஓராண்டு செஞ்சேன். அதன் பிறகு வானொலிக்கு வேலைக்கு போகிறத பற்றியே நான் நினைக்கல, வாய்ப்பும் கிட்டலை. ஏன்னா அப்போ அரசாங்க வானொலியாக இருந்த காரணத்தினால அங்கு வேலை செய்தவர்கள் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. புதிதாக ஆள் போய் சேர முடியலை. ஆனால் 1983ஆம் ஆண்டு வானொலியில் அறிவிப்பு செய்ய ஊழியர்கள் தேவைன்னு அது பத்திரிகையில் வந்தது. அப்போ வந்து நான் வேலைகளுக்கு இடைப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்ததால் எங்கே நல்ல வேலை கிடைக்குன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்பொழுது பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது, ஏற்கனவே போன இடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் விண்ணப்பம் அனுப்பினேன். அதன் பிறகு 1983ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கூப்பிட்டாங்க. முதல் முறையாக குரல் தேர்வுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அப்பொழுது குரல் தேர்வில் வந்து அங்கே பார்த்தவர்கள் வந்து தமிழ் வானொலி நிலையத்தின் தலைவராக இருந்த MK நாராயணன் அவர்.
அவருடைய துணையாக திரு பி கிருஷ்ணன், அப்புறம் இன்னொருத்தர் வந்து டிஎஸ் மோகனம், எல்லாம் தமிழில் ஜாம்பவான்கள். அதில் இவங்க தான் வந்து அந்த குரல் தேர்வை நடத்தினாங்க. அதன் பிறகு நான் அங்கே போகிறேன் 83ஆம் ஆண்டு. போன உடனே எனக்கு பயந்துட்டேன். ஏன்னா அங்கே ஒரு 300-400 பேர் பேப்பரில் வந்து வந்ததை பார்த்து இன்டர்வியூக்கு வந்தவங்க குரல் தேர்வுக்கு வந்தவங்க வேலை வேணும்னு சொல்லிட்டு. அப்போ இந்த தொலைக்காட்சி படங்கிடம்லாம் அவ்வளோ பெருசாக இல்லை, வானொலி ஒன்று தான் வந்து பெரிய இதுவாக இருந்தது. எல்லாரும் வீக்லி வந்து கேட்பாங்க. கழிப்பூற்ற ஒரு நிலையமாக இருந்ததால் எல்லாரும் வந்து இதில் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. பெரும்பகுதி எல்லாருமே சிங்கப்பூரர்கள். அதனால் ஓரளவுக்கு தமிழ் ஆர்வம் இருந்தது, தமிழ் அறிவு இருந்ததுன்னு சொல்லிட்டாலும் இவங்கெல்லாம் தமிழ் ஜாம்பவான்கள். இவங்க எதிர்பார்த்தது ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்திருக்கலாம். குரல் தேர்வு எல்லாம் முடிஞ்சது. முடிந்த பிறகு 2-3 மாதத்துக்கு இந்த கிணற்றில் வந்து கல்லை போட்ட மாதிரி ஒரு தகவலும் இல்லை. இது வருமோ வராதோ, இருக்குமோ இருக்காதோங்கிற அந்த பீதி பயம் எல்லாம் இருந்தது. அப்புறம் ஒரு நாள் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அவங்க சீனவங்க தான், அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ பின் செலக்டட் அப்படின்னாங்க. அப்புறம் என்னென்னு கேட்டதுக்கு நீங்கள் வாங்க இன்னொரு நாள் இன்னொரு தேர்வு இருக்குன்னாங்க. நான் பயந்துட்டேன், என்னடா மறுபடி தேர்வான்ட்டு. இப்போ என்ன தேர்வுன்னு போனால் முதலில் குரல் தேர்வு மட்டும்தான். அடுத்து நான் போன போது அவங்க வந்து 6 தேர்வு வச்சுருந்தாங்க. முதல்ல தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்ப்பு எழுதணும், அப்புறம் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பு, அப்புறம் பொது அறிவு தமிழில், பொது அறிவு ஆங்கிலத்தில், இதெல்லாமே எழுதுறது. ரைட்டிங் டெஸ்ட்டாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 தேர்வுகள். ஒரு ஒலிநாடாவை வந்து ஒலிபரப்பி இந்த நிகழ்ச்சி கேட்டீங்க, இதை பற்றி உங்கள் கருத்தை எழுதுங்கன்னு சொல்லிட்டு அதுவும் எழுத்து தான். கடைசியாக வந்த அந்த பரீட்சைத்தாள் என்னன்னா, இளையர் நிகழ்ச்சியை நீங்கள் எப்படி தயாரிப்பீங்கன்ட்டு அதை நீங்கள் எழுதுங்க அப்படின்ட்டு கொடுத்தாங்க. தயாரிப்புலேயே உங்களுக்கு டேலண்ட் இருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் நமக்குலாம் ஓரளவு வந்து எல்லாம் தெரிஞ்சு செய்யலை, ஓரளவுக்கு இப்படி இருக்குமோங்கிற எண்ணத்தில் தான் பண்ணது. நான் வந்து அதை கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆச்சு அதெல்லாம் முடிகிறதுக்கு. அது முடிந்த பிறகு ஒரு 2 மாதம் ஒரு சத்தத்தையும் காணோம். ஒருவேளை நமக்கு இல்லையோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னென்னா, முதல்ல 300-400 பேர். மறுமுறை நான் தேர்வுக்கு போன பொழுது வெளியிலேருந்து 2 பேர் தான். ஆனால் அந்த வானொலி நிலையத்திலிருந்து அவங்கள பதவி உயர்வு செய்கிறதுக்காக வேண்டி அவங்களே அனுப்புகிறாங்க. ஏற்கனவே அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே சேர்ந்து எழுதி அப்புறம் முடிவுக்காக காத்திருந்தேன். அவங்க உள்ளிலிருந்து வந்தவங்களுக்கு வந்து அவங்க பதவி உயர்வுலாம் கிடச்சிருக்கும். ஆனால் எங்களுக்கு வெளியாட்கள் 20. 2 பேரில் யாருக்கு கிடைக்குங்கிறது தெரியாமல். ஆனால் வந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அதே ஹெச்ஆரில், நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து இங்கே இருக்க அதிகாரிகளை நீங்கள் பார்த்து உரையாடணும்னு கூப்பிட்டாங்க. போய் பார்த்தேன், உயர்நிலையில் இருந்த அதிகாரிகள்லாம் இருந்தாங்க. இப்போ எங்கள் தலைவர் வந்து எங்கள் வானொலிக்கு தலைவர். ஆனால் 4 வானொலிகளுக்கும் தலைவர்கள்லாம் அங்கே உட்காந்துருந்தாங்க. போனேன், அப்புறம் பேசினாங்க. ஆனால் தெரிஞ்சு போச்சு கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவங்க தகவல் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு செப்டம்பர் 19ஆம் தேதி 1983ஆம் ஆண்டு முதன் முறையாக முழு நேர ஊழியராக நான் வானொலியில் வேலைக்கு சேர்ந்தேன். அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு 15 ஆண்டுகள் அங்கே இருந்ததுனால நேரம் போனதே தெரியலை. ஏன்னா எங்களுக்கெல்லாம் எழுத்து வேலை கிடையாது. எழுத்து வேலைன்னா கணக்கு எழுதுகிற மாதிரி ஒவ்வொரு நாளும் அதே கணக்கு எழுதுறது கிடையாது. ஒரு நாளைக்கு ஒன்றாக ஆட்களை கூப்பிட்டு நேர்காணல் செய்கிறது, அல்லது வெளியே போய் வர்ணனை செய்கிறது, அல்லது நிகழ்ச்சிகள் தயாரிக்கிறது, வானொலி அறிவிப்பு செய்கிறது, தொலைக்காட்சிக்கு அறிவிப்புக்கு போகிறது, இப்படி இந்த மாதிரி பல வகையான வேலைகள் அங்கே வந்ததால் கற்றுக்கிற ஒரு தளமாக தான் அந்த வானொலி இருந்தது. சூப்பர் சார். ஸோ நீங்கள் சொல்லும் போதே எனக்கு அப்படியே மைண்டில் ஓடிட்டே இருக்கு. இப்போ வர ஷோஸ்லாம் வந்து ட்ரெண்டிங்காக என்ன போதோ, அதாவது எந்த மக்கள் விரும்புகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஷோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து ஷோஸ் அதெல்லாம் வந்து எப்படி டிசைன் பண்ணாங்க, எப்படி டிசைட் பண்ணாங்க சார்? யார் அதை டிசைன் பண்ணுவா? ஷோஸ் எல்லாம் ப்ரொடியூசர் இருந்தாங்களா? இல்லை, அதெல்லாம் தயாரிப்பாளர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் இது வந்து முடிவு செய்கிறது தலைவரும் அவருக்கு துணையாக இருந்தவங்களும் தான். அப்போ வந்து இலக்கிய நிகழ்ச்சிகள் இருந்தது.
ஐக்கிய நாட்டு செயல் திட்டம்னு சொல்லிட்டு உலக அளவுலையும் இருந்து அங்கெல்லாம் வாசிக்கிறதெல்லாம் இருந்தது. அது ஒரு நிகழ்ச்சியாக போனது. சிறுகதை இருந்தது, காட்சியும் கானமும் சொல்லிட்டு நிகழ்ச்சிகள் இருந்தது. அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள். அப்புறம் குடும்ப விளக்குன்னு சொல்லி பெண்களுக்குரிய நிகழ்ச்சிகள், சிறுவர் மலர், சிறுவர் தொடர், இந்த மாதிரி நிறைய இருந்ததுங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து அப்பொழுது காலை 5 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை தான் சிங்கப்பூர் தமிழ் ஒலிபரப்பு இருந்தது. அதன் பிறகு சில ஆண்டுகளுக்கு பிறகு அது வந்து 24 மணி நேர சேவையாக வந்தது. அவ்வளோ நல்லா போனதுனால ஃபுல் டைமாக மாற்றிட்டாங்க. அப்படி முழு நேரமும் ஒளிபரப்பாக இருக்குது. இப்போ வந்து அதன் வேற கோணத்தில் இருக்கிறதால நான் அவ்வளவா கேட்கறது இல்லை. ஸோ நான் இருந்த வரைக்கும் அது வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து பழக்கப்பட்ட ஒரு அமைப்பாக தான் இருந்தது. இப்போ அது எந்த அமைப்பில் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் தொடர்ந்து கேட்கறது இல்லை. ஓகே. அதே மாதிரி அப்போ பாடல் ஒளிபரப்புறதுலாம் கூட அதுக்குன்னு ஃபேனை ரேடியோ பக்கத்துலேயே உட்காந்துட்டு அந்த அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறதுக்கு அப்போ அது ஒன்று தான் வந்து இதுவாக இருந்துச்சு, ரேடியோ தான். அதெல்லாம் எப்படி வந்து நீங்கள் ஒளிபரப்புறீங்க சார்? அது எப்படின்னா, இப்போ எங்களுக்கு வந்து கால வேலை போடுறாங்கன்னா, அது எப்படி நான் காலையில் அதிகாலையில் பாமணம்னு சொல்லிட்டு அது பாரம்பரிய சங்கீதம்லாம் போடுறது. காலையில் 6 மணியிலிருந்து 7 மணி வரை அது தேனமுதம்ங்கிறது. தேனமுதம்னா இருக்கு சார். அது இப்போ தேனமுதம் ஷோ இருக்கு ரேடியோவில். இங்கே சிங்கப்பூரில் வந்து ஒவ்வொரு நாளும் அதே நேரத்துக்கு அந்த பேர். ஓகே. அப்போ வந்து தேனமுதம்னா என்ன, அவங்க பாருங்க, அவங்க சிந்தனையை பாருங்க, எவ்வளவு தொலைநோக்காக இருந்து பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடங்களுக்கு போவாங்க, ஆட்கள் எழுந்திரிச்சு வேலைக்கு போவாங்க, பெரியவர்கள் எழுந்து சில அதெல்லாம் எழுந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் உகந்த பாடலாக வேணும்னு சொல்லிட்டு காதல் அல்லாத தத்துவ பாடல்கள், நல்ல பாடல்கள், பிள்ளைக்குரிய பாடல்கள் அப்படின்னு போடுறது தான் அறிவுபூர்வமான பாடல்கள். அப்புறம் நாள்பட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கடைசி 10 நிமிஷம் வேணால் நீங்கள் காதல் பாடல்கள் போடலாம், கண்ணியமான காதல் பாடல்கள் போடுங்கள், விரசமான காதல் பாடல்களை போடக்கூடாது, ஒளிபரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் 7 மணிக்கு செய்திகள் வரும். அப்புறம் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறோம்ல, நடப்பு விவகாரம், அது வரும். அப்புறம் 7:30 மணிக்கு இன்னிசைன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே இன்னிசையான, அதாவது இறைச்சலான பாடல்கள்லாம் இல்லாமல் இன்னிசையான பாடல்கள், அதுக்கு தலைப்புக்கு ஏற்றபடி பாடல்கள் போட்டு தொகுத்து 8:15 மணிக்கு அப்புறம் அவங்க நேரம் அது இதுன்னு வரும். அந்த மாதிரி போச்சுங்க. அவங்க காலப்படி நேரப்படி எந்தெந்த நிகழ்ச்சியில் அந்த இறைச்சல் குறைவாக இருக்கும். காலையில் கேட்டிங்கன்னா நேரம் ஆக ஆக 11 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா திரைச்சரம்னு சொல்லிட்டு என்ன பாட்டை வேணாலும் போட்டு அடிக்கலாம், அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி பிரித்து அவங்க தொகுத்ததுனால அதெல்லாம் நாங்கள் செய்யலை. மேலே இருந்த தயாரிப்பாளர்கள் வகுத்து நிகழ்ச்சிகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு வகுத்ததால் அதன்படி தான் நாங்கள் வந்து நிகழ்ச்சிகள்லாம் செய்தோம். சூப்பர் சார். அதே மாதிரி இப்போ டெக்னாலஜி வந்து, அதாவது தொழில்நுட்பம் ரொம்ப முன்னேறிடுச்சு, ஈஸியாக இருக்குது. மைக் வச்சுருக்காங்க, பட்டன்ஸ், அந்த மாதிரினா ரேடியோ ஜாக்கி அதெல்லாம் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிடுறாங்க. அப்போ உங்களுடைய அந்த தொழில்நுட்பம்லாம் எப்படி இருந்துச்சு? அப்போ தொழில்நுட்பம்னா நாங்கள் வந்து அந்த என்ன இருக்கோ, இசை விட்டு விளையாடுறதுனா அது விளையாடுறது, சிடினா அது ஒன்று இருக்குது, அந்த கார்ட்ரேஜ் ஒன்று இருக்குது, எல்லாமே ஒரு ஆள் தான் பண்ணோம். அதெல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டோம். அப்போ வந்து இந்த நோட்டு புக்கை வச்சுருப்பாங்க, எத்தனை மணிக்கு என்ன பண்ணோம், என்ன அறிவிப்பு, என்ன மன்னிப்பு கேட்டோம், அத்தனையும் எழுதணும். அப்புறம் விளம்பரத்தையும் பார்த்துக்கிட்டு அதுக்கு நேரம் தகுந்தபடி விளம்பரமும் அதை ஒளியேற்றணும். இத்தனையும் நாங்கள் தான் செஞ்சது. அது அப்போ பழக்கமாயிடுச்சு. இப்போ வந்து இதுவும் பழக்கப்படுத்தி கொள்வது தான். உங்களுக்கு அதை எப்படி செய்யணும்னு தெரியணும், தெரிஞ்சால் அது நல்லா செய்யலாம். ஓகே. அதே மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து லெட்டர் போடுவாங்க. அந்த காலத்தில் கடிதம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ரேடியோ ஜாக்கியாக இருக்கட்டும், அவங்க இந்த சாங்ஸ் எல்லாத்துக்கும் ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வந்திருக்கா சார் கடிதம்? எக்கச்சக்கமாக நிறைய வந்துருங்க. எனக்கு இவ்வளோ பெரிய ஃபைல் வச்சுருக்கிறேன். ஆனால் இப்போ நான் வந்து சும்மா ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன் மொழி, அதனால ஒரு இதுவும் கிடையாது. பட் ஆனால் அந்த காலத்தில் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி கேட்டுட்டு இவங்க இப்படி எழுதுறதால தான் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யணுங்கிற நினைப்பே வரும். நம்மளை எழுதி போந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே இருக்கிறது இல்லை. அது இருந்தாக்கா அவ்வளவுதான், நம்ம வளர்ச்சி அவ்வளவுதான். இது வளர்ச்சி இருக்கணுங்கிறதுக்காக நான் அதை வந்து ஒரு ஊக்குவிப்பாக நினச்சிக்கிட்டு தான் நான் அவங்க அதை சேர்த்து வந்தேன். நிறைய பேர் வந்து ஃபோன்லாம் பேசுவாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம அந்த நேரத்துக்கு அங்கே இருந்தால் அவங்கக்கிட்ட பேசலாம். ஒருவேளை நம்ம ஸ்டூடியோ போயிருப்போம், நாடகம், இப்போ நான் வந்து மர்ம மேடை நாடகம்லாம் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் தயாரிக்க போயிட்டேன்னா அப்புறம் அந்த டப்பிங்லாம் இருக்குது. அதனால் நமக்கு வந்து இந்த மாதிரி தொலைபேசி அழைப்புகள் வந்தாலும் நம்ம வந்து ஆஃபீஸில் இருக்கவங்க எடுத்துப்பாங்க, சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் திரும்ப ஃபோன் பண்ணுறதில்ல. அவங்க இருக்கிறப்ப அவங்க ஃபோன் பண்ணால் அதை எடுத்து பேசுகிறது.
பேசியிருக்கீங்க அந்த மாதிரி ஃபேன்ஸ் கிட்டலாம்? பேசியிருக்கிறேன். அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, நான் நிகழ்ச்சி நல்லா இருக்கு, நல்லா தேர்வு பண்ணுறீங்க, உங்கள் குரல் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அது கேட்கும் போதே நமக்கு ஒரு பூஸ்ட் வந்த மாதிரி இருக்கும்ல சார்? இருக்கும். ஆனால் இப்போ நம்ம அடிக்கடி நிறைய வந்து எனக்கு இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு, நன்றியுடன் நான் ஏற்கிறது அந்த இதெல்லாம். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா அவங்க அறிவுபூர்வமாக ஆராய்ஞ்சு வந்து சொல்ல போகிறதில்ல. நிகழ்ச்சி கேட்ட ஒரு களிப்பில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாராட்டுவாங்க. அந்த வகையில் நன்றியோடு தான் நாங்கள் வந்து ஃபோன்லாம் பேசுகிறது. கண்டிப்பாக. பிகாஸ் டெலிவிஷனை விட ரேடியோ வந்து மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியாக போய் சேர்றது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ட்ராவல் பண்ணுறவங்கலாம் வந்து கேட்டுகிட்டே போகிறது ரேடியோ தான். அந்த வகையில் உங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஃபேன் யாராவது பாராட்டியிருக்காரா? அது வந்து நான் சிங்கப்பூருடைய 25ஆம் நேஷன் பில்டிங் சொல்லுவாங்க, 1984 வருஷம். நான் வானொலியில் சேர்ந்து ஒரு வருஷம் அதெல்லாம் பண்ணிவிட்டு நான் போகிறப்ப அங்கே வந்து அந்த சிங்கப்பூர் வானொலி கழகத்தை பிரதிநிதித்து ஒரு நிகழ்ச்சியை வந்து வெளி இடத்துல படைக்கிற மாதிரி இருந்தப்போ அங்கே மலேசியாவிலேருந்து நிறைய பேர் வந்தாங்க. அவங்க வந்து பார்க்கணும் இவங்க யார் என்னன்ட்டு. நம்மளாம் பெரிய நடிகர்கள் கிடையாது, குரலை மாத்திரம் கேட்டுட்டு இந்த குரலுக்குரிய முகம் எதுன்னு சேர்த்து வச்சு பார்க்கறதுக்கு வருவாங்க. அந்த மாதிரி வந்திருக்காங்க. அப்படி தான் தெரிஞ்சது. அதன் பிறகு நாங்கள் இந்த வானொலி நிலையத்துக்குள்ளேயே எங்கள் இது அடங்காது. நாங்கள் வெளியிலேயே நிகழ்ச்சி, செந்தோசான்னு ஒரு தீவு இருக்குது சிங்கப்பூர், அது பெரிய சுற்றுப்பயணிகள் நிறைய வர்றாங்க அங்கே. அங்கே வந்து நாங்கள் 1987 ஆண்டு ஒரு இன்னிசை இரவுன்னு வச்சாங்க. அது வந்து வெளியில் நம்ம ரேடியோவில் இருக்க பாடகர்கள்லாம் முகம் தெரியாத பாடகர்கள், இசைக்குழு யாருக்கும் ரொம்ப தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் வந்து செந்தோசாவில் அந்த நிகழ்ச்சி படித்தோம். அது அந்த செந்தோசா நிறுவனத்தவரோடு சேர்ந்து அது வந்து அவங்களுக்கு அந்த அங்கே பயன்படுத்திக்குள்ள ஃபவுண்டன் இருந்தாங்க, நீரூட்டு மேடை. அதை பயன்படுத்திக்கிட்டு இது பண்ணுறதுக்கு அவங்க வந்து செந்தோசாவை ஊக்குவிக்க, மக்களுக்கு தெரிவிக்க இதை வந்து நீங்கள் வாங்கன்னு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் போய் செஞ்சோம். ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னென்னா, ராத்திரி 7 மணிலேருந்து கிட்டத்தட்ட 10:30 மணி வரைக்கும் நிகழ்ச்சி, அத்தனை பாடல்கள். அது வந்து முதல் முறையாக செய்கிறோம். நாங்கள் விளம்பரம்லாம் போட்டு கேட்டுட்டு நீங்கள் வாங்க அப்படி இப்படின்னு போட்டான். நம்ப மாட்டீங்க, அந்த தீவுக்குள்ளே 10,000 பேர் வந்திருக்காங்க இந்தியர்கள். மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து 10,000 பேர். என்னன்னா நம்பவே முடியல. அது யாருன்னா நாங்களாக சொல்லலை, அந்த நிறுவனத்தார் அவங்க வந்து எண்ணிட்டு இருந்திருக்காங்க, இதை வச்சு கவுண்டரை வச்சு. அவங்க சொன்னாங்க உங்களுக்கு 10,000 பேருன்ட்டு. அதுக்கப்புறம் 2-3 முறை எங்களை மறுபடி கூப்பிட்டு அதை நிகழ்ச்சி நடத்தணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அது வந்து ஒரு மறக்க முடியாத சம்பவம். அது வந்து பாடகர்களும் வெளி உலகுக்கு தெரிந்தார்கள், இவர்கள் தான் நான் எங்ககிட்ட பாடுறவங்கன்ட்டு. ஏன்னா வானொலிக்கு முகம் இல்லை, அதனால. ஓகே. ஸோ இந்த மாதிரி வெளில போய் பண்ணுற நிகழ்ச்சியெல்லாம் அந்த காலத்துலேயே நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்றது ஆச்சரியமாக இருக்குது சார். ஏன்னா அந்த ட்ராவல் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. அப்போது என்ன மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் அவுட் சைடில் போய் பண்ணியிருக்கீங்க சார்? ஓகே, அங்கே சமூக மன்றங்கள், அதை சமூக நிலையங்கள், கம்யூனிட்டி சென்டர்ஸ்னு இருந்திருக்கு. அது திரு லீ குவான் யூ முதல் பிரதமராக வந்த பிறகு நாட்டை ஒருங்கிணைக்க வேண்டும், தொகுதியாக தனித்தனி தீவுகளாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சமூக நிலையங்களை உண்டாக்குனார். அங்கே எல்லா சேவையும் உண்டு. பேட்மிண்டன் போய் விளையாடலாம், அதை பண்ணலாம், நூல் படிக்கலாம், அதெல்லாம் இருக்குது. ஆனால் மக்கள் அதை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒன்றிணைக்க அவர் ஏற்படுத்தி செய்தார். அந்த மாதிரி நிலையங்கள், அவங்கள்ட்ட மண்டபம்லாம் இருந்தது. எங்களெல்லாம் அப்பப்போ கூப்பிடுவாங்க, நிகழ்ச்சி படைங்க. அதுவும் மட்டும் இல்லை, அரசாங்க நிலையில் சமூக நேரம்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை 1 மணி நேரம் அது எல்லா நிகழ்ச்சிகளையும் உள்ளடக்கின மாதிரி அது வந்து ஒவ்வொரு சமூக நிலையத்திலையும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி நிறைய நடந்தது உண்டு. அப்புறம் இந்த தனியார் நிறுவனங்கள் அங்கே வந்து நல்லி, அவங்க குமரன் சில்க்ஸ், அவங்கெல்லாம் வந்து திறந்தாங்க சிங்கப்பூரில் கடைகள். நீங்கள் நம்ப மாட்டீங்க, குமரன் சில்க்ஸ் கடையை திறப்பு விழா செய்கிறதுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வந்தார். அவங்க எப்படி தான் எந்த தகவல் அறிஞ்சு வந்தாங்களோ பெருங்கூட்டம் வந்துருச்சு. காலையில் நான் 6 மணிக்கு போனேன், 7 மணிக்கு அவங்க கடை திறக்கிற மாதிரி. அப்போவே நிறைய கூட்டம் வந்தது. அவ்வளோ ஃபேன்ஸ் அவருக்கு. நல்ல அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் சிங்கப்பூருக்கு வர்றாங்கன்னு 1992 ஆண்டுன்னு நினைக்கிறேன்.
அவர் வந்த பொழுது சும்மா அறிவிப்பு போட்டாங்க. ஏன்னா அந்த உள்ளரங்குன்னு ஒன்று, இண்டோர் ஸ்டேடியம்னு ஒன்று இருக்குது, பெரிய அரங்கு, 12,000 பேர் இருக்கலாம். முதன் முறையாக ஒரு 12,000 பேர் உள்ள கொண்ட அந்த உள்ளரங்கா வந்தது அவர் ரஜினிகாந்த் வந்தப்போ தான். அதாவது விமான நிலையத்திலே அவரை வரவேற்கிறதுக்கு 2,000 பேர் போயிட்டாங்க. அவருக்கு ஏதோ ஒன்றுங்க, ஒரு நடிகர் எம்ஜிஆர் மாதிரி அவருக்கும் ஒரு இழுப்பு சக்தி இருக்குது. அதனால் அவர் ஒரு 20 நிமிடங்கள் இந்த உள்ளரங்கில் பேசினார். நல்ல நிகழ்ச்சி. ஆனால் அவருடைய பங்கேற்பு 20 நிமிடங்கள் ஆனால் இருந்தாருங்க. அதற்காக அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து டெடிகேஷன் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி இந்த நேரடி வர்ணனை செய்ய, கடையை திறக்கிறாங்கங்கிற நேரடி வர்ணனை செய்ய நான் குமரன் சில்க்ஸ் போனேன். அங்கே அவர் வந்திருந்தார். இந்த மாதிரி வெளி நிகழ்ச்சிகள் இப்படி தான் நாங்கள் போகிறது. ஸோ அந்த காலத்திலே காம்பயர் எல்லாம் நீங்கள் நிறைய பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா? அதில் உங்களுடைய அனுபவம்லாம் சொல்லுங்கள் சார். அப்போல்லாம் காம்பயரிங் எப்படி இருந்துச்சு? நான் முதல்ல போனப்போவே இன்னிசை இரவுன்னு சொல்லிட்டு அவங்க மேடை ஏற்றுனாங்க. அதாவது ரொம்ப உயர் ரக மேடை. சும்மா அந்த சமூக நிலையம்னா எல்லாரும் வருவாங்க, இது டிக்கெட் கொடுத்து வாங்கிட்டு வரணும். அந்த மாதிரி இடத்துல இன்னிசை இரவுன்ட்டு முதல் முறையாக என்னை நான் அந்த வருஷம்தான் போய் சேர்ந்து 1 வருஷமோ 1/2 வருஷமோ தான் ஆகுது. நீ போய் அங்கே அறிவிப்பாளராக போன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். என்னடா நமக்கு இந்த மாதிரி இருக்க, கூட்டம் வேறு இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணேன்னா, சும்மா வெறுமனே அடுத்து இந்த பாட்டு கேட்கலாம், இன்னொரு பாடுறாங்கன்னு சொன்னாக்கா அது எடுபடாது. எவ்வளோ நேரத்துக்கு 2.5 மணி நேரத்துக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக போய் நானே தேடி பிடிச்சி சில விஷயங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு, அப்போ என்னுடைய உடன் வேலை பார்த்தவர் திரு PN பாலசுப்ரமணியம். அவர் நல்ல பாடகர். சவுந்தரராஜன் பாட்டு பாடுவார். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், காதலித்து வேதனையில் வாட வேண்டும்ன்ற அந்த வானம்பாடிங்கிற படத்தில் ஒரு பாட்டு அவர் பாடினார். சரி, அதை பாடுறதுக்கு முன்பு நான் போய் ஒரு அறிவிப்பு பண்ணணும். இந்த பாட்டை பாடுறாருன்னா என்ன இது பண்ணுவாங்க, சப்புன்னு போயிடும். அதனால நான் சொன்னேன், அடுத்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச PN பாலசுப்ரமணியம் அவர் கடவுளுக்கே தண்டனை கொடுக்க போகிறாருன்னு சொன்னேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஏதோ சில விஷயங்கள் மாற்றி 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 பண்ணால் தான் அவங்களுக்கும் இதுவாக இருக்கும். அதன் பிறகு நம்ப மாட்டீங்க, அந்த கருத்துரை எழுதியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியை பற்றி. எனக்கு கொஞ்சம் நல்லாவே எழுதியிருந்தாங்க. புது ஆளாக இருந்தாலும் அவர் வேறு மாதிரி செஞ்சாருங்கிற மாதிரி அவர் எழுதினாங்க. அதனால் அங்கே தொடங்கினது. ஆனால் அடிக்கடி நாங்கள் இது செய்கிறது கிடையாது. அதன் பிறகு வானொலிக்கு வந்த பிறகு அவங்க எங்களுக்கு கொடுத்த அனுகூலம் என்னென்னா, 2 மணி நேரம் அதை மணிக்குவியல்ங்கிற பேரில் நாங்கள் செய்வோம். மணிக்குவியல்னா ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு இஷ்டப்பட்டபடி நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதெல்லாம் செய்யலாம். அது எவ்வளோ கற்பனை திறன் பயன்படுத்தி செய்கிறீங்க அதெல்லாம் உங்களை பொறுத்தது. இல்லை வெறும் பாட்டாக போட்டு போனாலும் அது கொஞ்ச நாள் கேட்டுட்டு வேண்டான்னு சொல்லி அவங்க எடுத்துருவாங்க. அதனால் எனக்கு அது ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அதில் பல விஷயங்கள் நான் பண்ணி, நான் ஆங்கில நாடகங்கள்லாம் கேட்டு 2 நிமிஷம் 5 நிமிஷம்னு சொல்லிட்டு அதை நாடக வடிவாக்கி நானே ஒளியேற்றி, அப்புறம் இந்த மாதிரி வேறு எப்படி மாறுபட்ட விதத்தில் செய்யலாம்னு சொல்லிட்டு அதில் நான் ஒன்று செஞ்சது ஞாபகம் இருக்குது. அந்த 3ஆம் பிறை படத்தில் கமலஹாசனும் ஸ்ரீதேவியும் பேசுகிறதுலாம் அந்த இசைத்தட்டில் வரும். நான் நினச்சேன், என்ன புதுசாக பண்ணலான்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, கமல்ஹாசன் குரலை வெட்டி எடுத்துட்டு என் குரலை ஸ்ரீதேவியோட பேசுகிற மாதிரி அதை ஒலி நாடால டேப்பில் பண்ணி அதை ஒளியேற்று. அது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்போ செஞ்சது. இது என்னன்னா படிக்கணும். அந்த உங்கள் நிகழ்ச்சி படைக்கிற முறை மாறுபட்டு இருக்கணும். பாடல்கள் தேர்ந்தெடுத்து அதற்குரிய விளக்கங்கள் இருக்கணும். அதெல்லாம் இருந்தது. அந்த மாதிரி எனக்கு போன உடனே நான் சேர்ந்தது செப்டம்பர்னால் எனக்கு நவம்பர் மாதமே கொடுத்துட்டாங்க. வழக்கமாக கொடுக்கறதில்ல. ஒரு 5-6 வருஷம் இருந்தவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. எனக்கு அந்த 2 மாதங்களே பண்ண சொல்லி அதுக்கு பிறகு எனக்கு இந்த கடிதங்கள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சு. சார், அதே மாதிரி விளம்பரங்கள் இப்போ நிறைய எந்த ஷோ எடுத்துக்கிட்டாலும் அந்த ஷோ பேசுகிறவங்களை விட விளம்பரம் தான் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்களால தான் ஷோ ரன் ஆகுது அப்படின்றதுனால அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த டைம்லலாம் விளம்பரங்கள்லாம் எப்படி இருந்துச்சு சார்? அப்போல்லாம் அந்த நிகழ்ச்சி ஆதரவோடு தனியார் ஆதரவோட நிகழ்ச்சி நடந்தால் அவர்களுடைய விளம்பரம் போட வேண்டி வரும். அந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் வந்தது. அவங்க என்னென்னா, நான் ஒரு முறை ஏதோ யாருக்கோ ஒரு நிகழ்ச்சிக்கு விளம்பரம் எழுதினால அடுத்தவங்களாம் நீ தான் எழுதணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் அவங்களுக்கு எழுதி கொடுத்தேன். அப்புறம் மற்ற அதாவது ஒரு தீபாவளி வருதுன்னு வச்சுங்களேன், நிறைய நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவு தர்றாங்களே, அந்த மாதிரி நிகழ்ச்சிகளெல்லாம் நான் எழுத ஆரம்பித்தேன்.
அப்புறம் வெளியிலேயும் அவங்க என்னென்னா விளம்பரங்கள், வர்த்தக விளம்பரங்கள் வானொலியில் அவங்க பணம் கொடுத்து போடுறதுக்கெலாம் எழுத சொன்னாங்க. அந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட நான் இருந்த அந்த 15 ஆண்டில் ஒரு கிட்டத்தட்ட 200 விளம்பரங்கள் நான் எழுதி கொடுத்துருக்கேன். விளம்பரங்கள்னா வெறும் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன பொருள் விற்கிறாங்கன்னு இல்லை, அது ஒரு கற்பனை வளத்தோட அவங்களுக்கு விற்பனை ஆகக்கூடிய வகையில் அந்த எழுதி, அதனால தான் நம்ம 200 விளம்பரங்கள் செஞ்சேன்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். 200ன்றது சாதாரண விஷயம் இல்லை சார். ஆனால் இத்தனை ஆண்டுகளில் செஞ்சது. ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்த்தா ஒரு 200 ஆண்டுகள். ஆனால் தனியாக வெளியிலேயும் போய் அவங்களுக்கு ஒளிப்பதிவு செஞ்சு கொடுத்துருக்குறேன். நானே எழுதி ஒளிப்பதிவு செஞ்சு, அதுக்கெல்லாம் நான் பணம் வாங்கினது கிடையாது. நிலையத்துக்கு தெரிவிச்சுட்டு நான் போய் பண்ணியிருக்கிறேன். ஓகே. அப்போ அந்த ரேடியோ ஜாக்கி இல்லாமல் மற்ற இதுலேயும், அதாவது மற்ற மீடியாக்கள்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த டைமில்? அப்போ எனக்கு ஏன்னா அங்கே இந்த வானொலி விட்டு வெளியில் போகிறதா இருந்தால் அவங்ககிட்ட அனுமதி வாங்கணும். பொதுவாக தொலைக்காட்சிக்கு போய் அந்த திரைப்படங்கள் போடுறாங்க, அதுக்கு அறிவிப்பு விளம்பரங்கள் அதெல்லாம் படிக்கலாம். வெளியில் நிகழ்ச்சிகள்னு கூப்பிட்டாங்கன்னா அறிவிப்பு செய்கிறதுக்கு அதுக்கெல்லாம் அவங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் போய் கேட்கணும். எதுவாக இருந்தாலும் கேட்கணும். அந்த மாதிரி போனது தான். வெளியில் ரொம்ப நான் போனது கிடையாது. ஆனால் பொது அறிவிப்புகள் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க, அதுக்கு போகிறது. இப்போ ரேடியோ ஷோஸ்லாம் கேட்குறீங்களா சார்? இப்போ இருக்க ரேடியோ ஷோஸ்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ஏன்னா பார்க்கும் பொழுது அப்பொழுது வெளி அனுபவம் எங்களுக்கு ரொம்ப இருந்தது. இப்போ உள்ளுக்குள்ளேயே இருந்து எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. அது ஒன்று தான். அது தவிர இப்போ பொதுவாக பொது அறிவு பயன்படுத்தி செயல்படுவதை விட இணையத்தை பயன்படுத்தி தான் பல நிகழ்ச்சிகள், பல தகவல்கள் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. அது நான் என்ன நினைக்கிறேன்னா, மனிதர்கள் இந்த இணையங்களை விட, இந்த இணைய கருவிகளை விட ஒரு படி மேல். அதனால் சுய முயற்சி இருந்தால் அந்த நிகழ்ச்சிகளை இன்னும் சிறப்பாக படைக்கலாம். நான் குறையா சொல்லலை. ஏன்னா பொதுவாக எல்லாருமே இப்படி தான் பண்ணுறாங்க. அவங்க கேட்டிங்கன்னா இப்போ நிகழ்ச்சிக்கு ஒரு தனித்துவமான அமைப்புங்கிறது கிடையாது. இணையத்தில் இருந்து பார்த்து படிச்சுட்டு சொல்கிறாங்க, இது இப்படி, அதை அப்படி, இதுனா இப்படி, இதுனா இந்த உடம்புக்கு உங்களுக்கு முடியாமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம், நீங்கள் தூங்கணும், அதை பண்ணணும்னு சொல்கிறாங்களே ஒழிய, அது ஒரு மருத்துவ நிகழ்ச்சியில் சொன்னால் அது வேற. பொதுப்படையாக எல்லாமே பேசுகிறாங்க. தனித்துவமாக நிகழ்ச்சிகள் படைக்கப்படுவது இல்லை. முதல்ல நான் சொன்ன மாதிரி மங்கையர் உலகம், குடும்ப விளக்கு, சிறுவர் தொடர், இந்த மாதிரி தனித்தனியாக எந்த நிகழ்ச்சியும் கிடையாது. ஏதோ பொதுப்படையாக தான் சொல்கிறாங்க. அதனால் சிரத்தை எடுத்து தயாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒளிப்பதிவு கூடங்கள் இல்லை. எல்லாமே நேரடியாக வர்றதால கற்பனையும் இல்லை, ஆனால் அவங்களுக்கு அந்த செலவும் இல்லை. அதாவது பதிவு செய்கிற நிலையங்கள்லாம் வச்சு அதெல்லாம் கிடையாது. நேரடியாக பேசி முடிச்சிடுறாங்க. ஆனால் முதல்ல நிகழ்ச்சிகள் தயாரிப்பதன் அனுகூலம் என்னவென்றால், ஒரு முறை கேட்க மறந்தவர்கள் விட்டவர்கள் மறுமுறைக்கு மறு ஒளிபரப்பு செஞ்சு மறுபடியும் அவங்க ஒளியேற்றுவாங்க. ஒரிஜினல் ப்ராட்காஸ்ட், ரிப்பீட் ப்ராட்காஸ்ட்டுங்கிற மாதிரி இது எதுவும் கிடையாது. அதுவும் குறிப்பிட்டு இப்போ நாடகம்னு கேட்டிங்கன்னா அரை மணி நேரத்துக்கு நாடகம் கேட்குறீங்க. இது பொதுப்படையாக பேசிக்கிட்டே இருக்கிறதால எத்தனை தகவல்கள் நினைவில் தங்கும்னு தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு நாடகமாக செஞ்சீங்கன்னா நாடக கதை நல்லா ஞாபகம் இருக்குது, யார் கேட்டாலும். திரைப்படம் மாதிரி தான். அந்த வித்தியாசம்தான் நான் பார்க்குறேன். இப்போ உழைப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு தெரியலை. ஆனால் நாங்கள் அந்த காலத்தில் அப்படி செய்யலை. ஏன்னா நிகழ்ச்சி அறிவிப்பு செய்தவர்கள், தயாரித்தவர்கள், செய்தியும் படித்தோம். இப்போ அந்த அளவுக்கு வானொலியில் எங்கள் ஊரில் படைக்கிறவர்கள் செய்தி வாசிக்கிறார்களா என்றால் அவ்வளவாக இல்லை. சூப்பர். நீங்கள் சொல்லும் போதே அதெல்லாம் என் கண்ணு முன்னாடி போகுது. அப்போ நீங்கள் அந்த காலத்துலலாம் இப்போ ஒரு நடிகர் நடிகையரை பற்றி ஒரு விஷயம் நீங்கள் சொல்லணும், அவங்க ஏதோ ஒரு விஷயம் அவங்க படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்ற அப்டேட்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அதை நேரில் போய் சரியான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அப்டேட் நீங்கள் கொடுப்பீங்களா சார்? இல்லை, அது பொதுவாக நாங்கள் இந்த சஞ்சிகை, அது பத்திரிகை, அதெல்லாம் அப்போ இந்த இன்டர்நெட்டில் இது வர்ற தகவல்களை வச்சு தான் நம்ம படிக்கிறது, அல்லது புத்தகம் வாங்கி படிக்கிற தகவலை வச்சு தான் இது பண்ணுறது. அந்த மாதிரி தான் இருந்ததே ஒழிய, அப்போ சினிமாவுக்குன்னு இந்த சினிமா செய்திகள், திரைச்செய்திகள் கலைவானம்னு ஒரு நிகழ்ச்சி அங்கே சிங்கப்பூரில் திரு S.S. சர்மான்னு ஒருத்தர் அவங்க தான் எழுதுறது. அவங்க சிங்கப்பூரில் இந்தியன் மூவி நியூஸ்னு ஒரு திரை சஞ்சிகை இருந்தது. மாதத்துக்கு ஒன்று வரும். நல்லா நிறைய ஆதரவு இருந்தது, நிறைய பேர் கலந்துப்பாங்க. அதற்கு அவர் ஆசிரியராக இருந்து இந்த நிகழ்ச்சிக்கும் அவர் தான்
அனுப்புவார் தகவல்கள். ஏன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள்லாம் அவருக்கு கிடைக்கும். அதுவே முழு நேர வேலையாக இருந்ததால் நிறைய செஞ்சு நல்லா இருந்தது. அப்போ அவங்க வந்து நிறைய தகவல்கள் கொடுப்பாங்க. அதை வந்து தகவல்கள்லாம் வந்த பிறகு இந்த நடிகர்களின் குரல் இருந்தால் அந்த நிகழ்ச்சியில் சேர்த்துக்கிறது. ஒருவேளை அவங்க ஏதாவது ஒரு படம் குறிப்பிட்டு அந்த படத்தின் ஒளிப்பதிவு இருந்ததெல்லாம் அதையும் நாங்கள் சேர்த்துக்கிட்டு நிகழ்ச்சியாக படைக்கிறது. அதே மாதிரி அந்த காலத்துல இருந்தக்கூடிய நாங்க வந்து எங்களுக்கு பார்க்க அந்த பாக்கியம்லாம் கிடைக்கல. பெரிய பெரிய நடிகர்கள் அவங்களோடலாம் இன்டர்வியூ பண்ற அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க சார்? நடிகர்கள்னு சொன்னால் நடிகர்கள் ரொம்ப நான் வந்து அதாவது பாடகர்கள் வந்து செஞ்சுருக்கிறேன். திரைக்கலைஞர்கள் பொதுவாக எனக்கு நல்ல ஞாபகத்தில் நீங்கள் கேட்டோன்னே எனக்கு ஞாபகத்தில் உலக பெரும்பாடகர் டிஎம் சௌந்தரராஜன் 1991 சிங்கப்பூர் வந்திருக்கும் பொழுது 2 மணி நேரம் நேரடியாக ஒளிப்பதிவெல்லாம் பண்ணாமல் நேரடியாக வானொலியிலே அவரை நேருக்கு கண்டது நான். அந்த பெருமை எனக்கு இன்னமும் இருக்குது, என்னை மறக்க மாட்டேன். அவ்வளவு பெரிய பாடகர் வந்து 2 மணி நேரம் நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அளித்தார். அது வந்து மறக்க முடியாத நிகழ்ச்சி. நல்லா பேசினார். அவர் தன்னுடைய பல விஷயங்கள் சொன்னார். அது வந்து எனக்கு நல்லா இருந்த ஏன்னா அவரை வந்து நான் இத்தனை ஆண்டும் வந்து அவர் பாட்டையே கேட்டு வளர்ந்த ஆள் இப்படி நேரடியாக பார்க்கும்போது நல்லா அதே மாதிரி தான் பாடினார் அந்த வயதுலையும். அது மாதிரி மனோ பாடகர், பின்னணி பாடகர் மனோ, அவரை நான் இது பண்ணியிருக்கிறேன், இந்த தொலைபேசி இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன். குஷ்புவை நான் வந்து நேர்காணல் கண்டிருக்கிறேன். எங்கேன்னா ஒரு நடிகர் பாண்டியராஜன் வீட்டில் அவங்க வந்து அங்கே போய் அவங்கள பண்ணியிருக்கிறேன். அந்த ஒளிப்பதிவு அதை பண்ணியிருக்கிறேன். நிறைய நடிகர்கள்னால் அந்த அப்போ வந்து குஷ்புலாம் வந்த நேரம், அதனால் ஒரு பெரிய இது கிடையாது. இப்போ பெருசாக பேசப்படுறாங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்த வரும்பொழுது அதற்கு முன்னோடி விளம்பரமாக வானொலியில் வந்து அவங்க வந்து பேட்டியெல்லாம் கொடுப்பாங்க. அப்பயே ப்ரோமோ அதெல்லாம் இருந்திருக்கு. அப்போவே அது வந்து ஏன்னா இப்போ வானொலிக்கு வந்து அவங்க விளம்பரம் வாங்குறாங்க, வானொலிக்கும் அது நல்லது. ஏன்னா அவங்க பாடல்கள் தான் நாங்கள் அவங்க வந்து விளம்பரம் கொடுக்கலைன்னா கூட நாங்கள் பாடலை போடுறோம். அந்த வகையில் இருவருக்கும் அது சாதகமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் வந்து நேர்கண்டது பாடகர் ஹரிஹரன். அவரை நான் இன்டர்வியூ பண்ணிருக்கேன். 2 மணி நேரம் பண்ணியிருக்கிறேன். மனோ பண்ணியிருக்கிறேன். உன்னி மேனன் அவரை நான் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன். அவர் நேர்காணல் கண்டிருக்கிறேன். அப்புறம் ஆதி காலத்தில் நான் போன புதுதில் பின்னணி பாடகி ஜமுனா ராணி, அவங்க வாய்ஸே வந்து பெக்யூலரான வாய்ஸ் இல்லை சார், ரொம்ப நல்ல குரலுங்க. அவங்கெல்லாம் நான் வந்து பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அப்போ வந்து திரு டிஎம்எஸ், பி சுசிலாமா, கேவி மகாதேவனோட இந்த இசைக்குழுவோடு வந்திருந்தாங்க சிங்கப்பூருக்கு. அப்போ வந்து அவங்கள போய் நேராக வந்து பேட்டி காணும் வாய்ப்பு கிடைத்தது. அப்போ நான் இன்டர்வியூ பண்ணல. அவர் கேவி மகாதேவன் திரை இசை திலகம் கேவி மகாதேவனுடைய வழக்கை திரு புகழேந்தி, அவர் ஆயுள் முழுதும் திரு கேவி மகாதேவனுக்கு சேவகனாக விசுவாசமான ஊழியராக இருந்தவர். அவர் வந்து பேட்டி காணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அதன் பிறகு இவங்க ஜமுனா ராணி அம்மா, அப்புறம் ஏன்னா நிறைய பேர் போனதால் நிறைய கலைஞர்கள் நான் ஒரு ஆள் பண்ண முடியல, எல்லாரும் இது பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய இருந்திருக்குங்க. கண்டிப்பா. இப்போ டிஎம் சௌந்தரராஜன் சார் அவங்களெல்லாம் சொல்லும்போது அவரோட பாட்டெல்லாம் வந்து இன்னைக்குமே அவ்வளோ பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நல்லா ஏன்னா நான் சொல்கிறேன், அவர் சௌந்தரராஜன் வந்து நான் தப்பாக யாரும் நினைக்க வேண்டாம். இன்ன நடிகர் பாடிய பாடல்னு சொல்கிறாங்க, ஆனால் உண்மையில் பாடியது சிஎம் சௌந்தரராஜன். அதையே நான் பலர்கிட்டையும் சொல்லியிருக்கேன். அதாவது குறையா சொல்லலை. நான் என்ன சொன்னேன்னா, பாடினது அவங்க இல்லையே இவங்க தானேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா சில பேருக்கு பேர்லாம் சொன்னாக்க கோபம் வரும். ஏன் இந்த நடிகர் தானே பாடினாங்கன்னு அவங்க கேட்பாங்க. அந்த கோதாலாம் நான் நினைக்கல. ஆனால் குரலுக்குரிய உரிமை உடையவர் இந்த பாடகர். இவர் தான் பாடியது, இவர் தானே. இப்போ நடித்தது டிஎம் சௌந்தரராஜனை யாரும் ஒத்துப்பாங்களா? மாட்டாங்க. அந்த வகையில் தான் நான் சொன்னேனே ஒழிய அவங்கள நடிகரை பிடிக்காது, அதை பிடிக்காது, அந்த இதுவே கிடையாது. ஒரு நேர்மையாக சிந்திக்கணுமேன்னு சொல்லித்தான் நான் அப்படி சொல்கிறது. அந்த மாதிரி அவர் சௌந்தரராஜனுங்க, அவர் அந்த பேசுகிறதுமே அது மயக்க
இருக்கிற மாதிரி தான் பேசுவாருங்க. பேசும்போதே பாடுற மாதிரி தான் இருக்கும். சொல்றது அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அவருடைய தாய்மொழி தமிழாக இல்லாவிட்டாலும் தமிழரை மயக்கக்கூடிய அந்த மாய சக்தி அவருடைய பேச்சில் இருக்குது. அருமையாக பேசுவார். ஓகே, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவர்கிட்ட வந்து உங்களுடைய அந்த பொன்னான நேரம் செலவிட்டிருக்கீங்களா? என்ன மாதிரி கேள்விகள் கேட்டீங்க? எப்படி அவர் வந்து உங்ககிட்ட நடந்துக்கிட்டாரு அதெல்லாம் சொல்லுங்க. இதில் என்னன்னா, கேள்விகள் நான் கேட்டது கிடையாது. எல்லாம் வந்து இந்த ரசிகர்கள் வானொலி கேட்குறவங்க அவங்க தான் எழுதி அனுப்பி நான் கேட்டது. ஆனால் சில நேரங்களில் அவர் தன்னுடைய மகன் இழப்பை பற்றி பேசும்போது உருங்கி தான் அவர் பேசினார். பாலசுப்ரமணியம்னு ஒரு பையன் அவருக்கு தவறி போனதான் நினைக்கிறேன். பாலசுப்ரமணியம் அவர் சொல்கிறப்ப அவர் குரலே நொறுங்கி போச்சு. அப்புறம் சில கட்டங்களில் வெறுப்பேற்றுற மாதிரி கேள்வி கேட்பாங்க வேணுக்குன்னு. ஒரு ஆள் கேட்டதில், இந்த நடிகர் 4 மணி நேரம் பாடியிருக்காரு, அவர் கேட்டதே கொஞ்சம் முகத்தில் அடித்த மாதிரி தான் ஆயிடுச்சு. அவர் என்னன்னா, நீங்கள் என்ன சாதனை பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. அவர் சவுந்தரராஜன் பொறுத்து பார்த்தாரு. இந்த ஆள் திருப்பி அதே கேட்டதால, நான் என்ன சாதனை பண்ணியிருக்கேன்னா, அவர் 4 மணி நேரம் பாடார்ல, நான் 40 வருஷமாக பாடுறேன் அப்படின்ட்டார். கரெக்டாக பதில் கொடுத்துருக்காரு. வந்து இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அவர் வந்து ரசிகராக இப்படி கேட்க போய் இவர் இப்படி பதில் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இருந்தாலும் அவர் பதில் சரியாக தான் சொல்லியிருக்காரு. அதனால் அந்த 2 மணி நேரம் அப்படி தான் போச்சு. அதன் பிறகு 2 மணி நேரம் அந்த உரையாடலாம் முடித்த பிறகு நான் அவரை அழைச்சிக்கிட்டு எங்களோட தலைவர் அறைக்கு கொண்டு போனேன். அப்போ போய் அவர் ரொம்ப திருப்தியாக தெரிவித்தார் டிஎம் சௌந்தரராஜன். ஏன்னா இது வானொலி நிலையம், அதுவும் சிங்கப்பூர். அப்போ வந்து இப்போ கூட ஒரு உலக அறிந்த நாடு. இந்த நாட்டில் வந்து தமிழுக்கு, அதாவது அதிகாரப்பூர்வமாக தமிழ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாடுகளில் சிங்கப்பூர் ஒன்று, இலங்கை ஒன்று. அந்த வகையில் சிங்கப்பூருக்கு இவர் வந்து பேசுனது ரொம்ப பெருமையாக நினச்சி அவரை பாராட்டலாம் சொல்லிட்டு போனார். சரி, இந்த அத்தியாயத்தோடு முடிஞ்சதுன்னு நினச்சேன். போன பிறகு அருமையான தன்னுடைய புகைப்படம் பதித்த அந்த எழுத்து தாளில் இருபக்கமும் அவர் வாங்கிய பட்டங்கள்லாம் இடம்பெற்று, அதில் அவர் கைப்பட சொந்த எழுத்தில் எழுதி அவன் அனுப்பியிருக்காரு ஒரு கடிதம். கிட்டத்தட்ட அது 40 வருஷம் ஆகுது. அதை வந்து இன்னும் உயிரோடு நான் பாதுகாத்து வர்றேன். அவர் எழுதின கடிதத்தை. அவரோடு நான் பணியாற்றியதற்கு அது ஒன்று தான் சாட்சி. இப்போ நான் வந்து எங்கேயும் நான் செஞ்ச அந்த உரையாடலை போட்டு காட்ட முடியாது. இதை மாத்திரம் காட்டலாம். நான் சௌந்தரராஜரை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன்ட்டு. அதெல்லாம் எவ்வளோ பெரிய பொக்கிஷம் இல்லையா சார்? இது சாதாரணமாக யாருக்கும் கிடைக்கிற வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நம்ம அந்த வானொலியில் இருக்கிறதால, நான் கேஜே ஏசுதாஸோட 2 மணி நேரம் உரையாடல் நான் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கேன். அவரெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப சிரமங்க. நம்ம நேராக பார்த்தா இந்த மாதிரி வாய்ப்புகளில் தான் நம்ம பண்ண முடியுமே ஒழிய, தனியாக நான் அவரை பார்க்கணும், விரும்பி போய் பார்க்கணும், அதெல்லாம் நடக்காது. அந்த மாதிரி நான் ஜானகியை பார்த்துருக்குறேன், வாணி ஜெயராம் வந்திருக்கிறாங்க, சுசிலாமா வந்திருக்கிறாங்க, இவங்களெல்லாம் பார்த்துருக்குறேன். ஆனால் 1984ஆம் ஆண்டு பிபி ஸ்ரீனிவாஸ், மனோரமா இவங்கெல்லாம் வந்தாங்க. அதில் நான் வந்து ஒளிப்பதிவில் நான் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் ஒளிப்பதிவு பண்ணி அவங்கெல்லாம் பாடுறது, ஒளிப்பதிவு பண்ணதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த வகையில் அப்புறம் திருச்சி லோகநாதன், மிக பிரபலமான முதல் பின்னணி பாடகர் திருச்சி லோகநாதன். அவருடைய புத்திரர்கள் தியாகராஜன் இவங்கெல்லாம் சிங்கப்பூருக்கு வந்தப்போ அந்த ஒளிப்பதிவு நான் பண்ணியிருக்கிறேன். அவங்கள்ட்ட பார்த்த பிறகு பேசி அவங்க அப்பா பற்றி அதை பற்றிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அப்புறம் ஜாலி அப்ரஹாம்னு ஒருத்தர் பாடுவார். இப்போல்லாம் பாடுறதில்ல. அந்த காலத்தில் கல்யாண பெண் போல வந்தாலே நெஞ்சிலே கொஞ்சிடும் மஞ்சுகம்னு ஒரு பாட்டு இருக்கு, விஸ்வநாதன் இசையில். அவர் வந்திருந்தார், ஜாலி அப்ரஹாம். அவரை நான் பேசியிருக்கிறேன், அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். அந்த மாதிரி நிறைய. அப்புறம் டெல்லி கணேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க, எஸ்வி சேகர். இந்த மாதிரி வர்றவங்களாம் அந்த ஒளிபரப்பின் போது, ஒளிபரப்பு முடிஞ்ச பிறகு, அந்த பேட்டி கண்ட பிறகு, நான் செய்கிறேனோ இல்லையோ நண்பர்கள் சேர்ந்தாலும் அவர்கிட்ட போய் பேசுகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. சூப்பர் சார். நீங்கள் சொல்கிற எல்லாருமே வந்து தமிழ் சினிமாவை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டவங்க அப்படின்னே சொல்லலாம். ஆமாம், இவங்க தூண்டுகோலாக, விழா எலும்பாக, அந்த மாதிரி ஆதாரமாக இருந்தவர்கள் இவர்கள்லாம். நான் அந்த மாதிரி நடிகர்கள் வந்து ராஜேஷ் பார்த்துருக்குறாங்க சிங்கப்பூரில். நான் அவர்கிட்ட பேசினது கிடையாது, வந்திருந்தார், அவர் பார்த்துருக்குறேன். அப்புறம் பிரகாஷ் ராஜ் அவர் வந்திருக்காரு.
அவரை நான் வந்து கண்டிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம நினைவை தட்டி யார் யார் பார்த்தா பேசினாலும் சொல்ல வேண்டியிருக்காரு. அத்தனை பேர் பார்த்துருக்குறோம், ஆனால் ஞாபகத்துக்கு வரல. ஆனால் வந்தது அவங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 1990ஆவது ஆண்டு வந்தப்போ அவர்களுக்கு வாழ்நாள் விருது கொடுக்க சிங்கப்பூர் இந்தியன் மூவி நியூஸ் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சிக்கு அத்தனை பேர் வந்தாங்க. பெரும்பகுதி எல்லாருமே சிங்கப்பூர் தான் வந்தாங்க. சிவாஜி கணேசன், எஸ்பி பாலசுப்ரமணியம், இளையராஜா, கவுண்டமணி, செந்தில், பிரபு, ராதிகா, யார் யாரோ அப்போ வந்து என்னெல்லாம் பிரபலமான நடிகர்கள். அப்போ அத்தனை பேரையும் அங்கே பார்த்துருக்குறேன். சூப்பர் சார். கேஜே யேசுதாஸ் சார் அவங்கள பற்றி நீங்கள் சொல்லும்போது அவரை மாதிரி பாடுறதுக்கு இது வரைக்கும் யாருமே வரல அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவர் கூட 2 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க. எப்படி இருந்துச்சு சார்? என்ன மாதிரியான பதிலெலாம் அவர் கொடுத்தாரு? எப்படி பிஹேவ் பண்ணார்? அவர் வந்துங்க ஆரம்பத்தில் சொன்னது, அவர் வந்து முதலாக குரல் கொடுக்க போனப்போ வானொலிக்கே ஏற்காத குரல்னு திருப்பி விட்டாங்களாம். அவங்க அப்பாவும் இந்த மாதிரி பாடகர் தான். ஆனால் அவருக்கு சகோதரர்கள் இவர் தவிர 3 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் வந்து ஏதோ ஒரு உந்துதாக வந்து பாடியிருக்காரு. அவர் முதலாக தமிழில் பாட வைத்தவர் வீணை வித்வான் எஸ் பாலச்சந்தர். அவர் பொம்மைங்கிற படம் எடுத்தப்ப நீயும் பொம்மை நானும் பொம்மைன்னு அந்த பாட்டை வந்து இவரை தான் பாட வச்சிருக்காரு. நான் நினைக்கிறேன் 64வது வருஷம்னு நினைக்கிறேன். அதன் பிறகு MS விஸ்வநாதன் அவர்கள் நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. காதலிக்க நேரமில்லை, பறக்கும் பாவை, இந்த மாதிரி படங்களில். அப்புறம் உதிரியாக சில பேர் ஜீவனாடிங்கிற படத்தில் அருவி மகள் அலையோசின்னு அந்த மாதிரி பாடல்கள்லாம் பாடியிருக்கார். அதன் பிறகு திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த நேற்று இன்று நாளை படத்தில் தான் அவருக்கு வந்து யேசுதாஸுக்கு திரு MS விஸ்வநாதன் நிறைய வாய்ப்பு கொடுத்து அது பெருசாக வந்தது அந்த படத்தில் இருந்து தான். அங்கே சிங்கப்பூரில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன எழுதிட்டாங்க, ஆச்சரியப்பட்டு போனார். தமிழ் திரை உலகத்தில் எம்ஜிஆரும் MS விஸ்வநாதனும் அவ்வளோ க்ளோஸ். நான் அவர்கிட்ட விஸ்வநாதன் பேசிங்க சொன்னார், எம்ஜிஆர்கிட்ட கோச்சுக்கிற உரிமை எனக்கு இருக்குன்னு என்கிட்ட சொன்னார். நான் உனக்கு 14 நாள் தருகினேன், நீ 10 பாட்டுக்கு இசை போடணும். பயந்துட்டார். அது ஏன் நான் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு பாட்டு கொடுத்தா நல்லா இல்லைங்கிறீங்க சொன்னார் எம்ஜிஆர். இது வந்து ரகசியமான விஷயமா என்னன்னு தெரியாது. ஆனால் பொதுவாக அவர் விஸ்வநாதனே சொன்னார், எல்லாம் ஒட்டுமொத்தமாக 8 கோடி ரூபா வசூல் செஞ்சதா சொல்லுவாங்க. மிக அதிக. இப்போ 80,000 கோடியா இருக்கலாம், நமக்கு தெரியாது அவ்வளோ. ஏன்னா எம்ஜிஆருக்கு அப்போ வந்து ராயல் தியேட்டர் வந்து இந்த ஷா பிரதர்ஸ் உடையது, எல்லாம் எம்ஜிஆர் படம். டைமண்ட் தியேட்டர்ஸ் எல்லாம் சிவாஜி கணேசன் படம். அப்போ AVM சரவணன் தான் போய் கேட்டிருக்காராம், கேட்டு நடிக்க முடியுமா அப்படின்ட்டு. நடிகர் எம்ஜிஆர் வந்து எப்பவுமே அந்த கொடைத்தன்மை எப்பவுமே உண்டு. அவர் வந்து பணக்காரரான பிறகு இப்படி செய்யறதில்ல. கையில் காசு இல்லாத போது கூட ஒரு 10 ரூபா கையில் இருந்தால் யாராவது பசின்னு கேட்டு 5 ரூபாய் கொடுத்துருவார் எம்ஜிஆர். JP சந்திரபாபு ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தவர். அதன் பிறகு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் எல்லாமே சரிஞ்சு போய் படமே இல்லாமல் கடனாளியாகி வெறும் மது போதையிலேயே இருந்தார். அவருக்கும் எம்ஜிஆருக்கும் அப்புறம் உறவு நல்லா இருந்தது. என்னமோ தெரியல, அவர் குடிப்பழக்கத்தாலேயா என்னன்னு எம்ஜிஆர் வந்து இந்த மாதிரி தான் எம்ஜிஆர் பண்ணியிருக்காருங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், மழை பெஞ்சு பார்த்து 2000 பேருக்கு வந்து அவங்க ரெயின் கோட் வாங்கி கொடுத்தாரு எம்ஜிஆர். ஆரம்ப நாள்லேருந்து கடைசி படம் வரை எம்ஜிஆர் சிகரெட்டு பிடிச்சோ அந்த தண்ணி குடிக்கிற மாதிரி அந்த மது குடிக்கிற மாதிரி காட்சியோ இருக்காது, ஒரே ஒரு படத்தை தவிர. நீங்க நம்ப மாட்டீங்க, எம்ஜிஆருக்காக கலைஞர் கருணாநிதி ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காரு. அதுல வந்து புரட்சி நடிகர் எம்ஜிஆர் ஆரம்பத்திலிருந்து அவர் 2ஆம் பட்ச நடிகராகவே கருதப்பட்டார். ஏன்னா